மாணவ செல்வங்கள் அனைவருக்கும் காலை வணக்கம். நம்ம தினம் ஒரு திருக்குறள் கேட்குறோம் இல்லையா? அந்த வகையில் இன்றைய திருக்குறள் பண்புடைமை என்ற அதிகாரத்துலேருந்து எடுத்திருக்கேன். சரியா? பண்புடைமை அப்படின்னு சொன்னால் நல்ல குணங்களை பற்றி வள்ளுவர் என்ன சொல்கிறான்னு பார்க்கலாமா இந்த குறளில்? பாருங்கள், 1000 குறள், 1000வது குறள் பாருங்கள். பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று. பண்பிலான் பெற்ற பெருஞ்செல்வம் நண்பால் கலந்தீமையால் திரிந்தற்று அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர். என்னுடைய விளக்கம் என்ன அப்படின்னா, நல்ல பண்பு அப்படின்னா நல்ல குணம். நல்ல குணமே இல்லாதவன் கிட்ட இருக்கிற பெரும் செல்வமானது, நிறைய செல்வம் வைத்திருப்பான், ஆனால் அவனுக்கு நல்ல குணங்கள் இருக்காது, பிறருக்கு கொடுக்க வேண்டும் அந்த மாதிரி குணம் இருக்காதவன் பெற்ற செல்வம் எப்படி என்றால், பாத்திரம் கெட்டால் அதில் உள்ள நல்ல பால் கெட்டு போவது போல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ ஒரு பாத்திரம் இருக்குது, நம்ம பால் காய்ச்சணும் இல்லையா பாத்திரம், அந்த பாத்திரம் சுத்தமே இல்லாமல் அங்கங்கே பால் ஏதாவது ஒட்டிகிட்ருக்குன்னு நினச்சிங்களேன். சுத்தமே இல்லாமல் கழுவுறோம், நல்லா கழுவி முடித்த பிறகு அந்த பாத்திரத்தில் அங்கங்கே ஏதாவது பால் ஒட்டிகிட்ருக்கு. அந்த பாத்திரத்தில் நம்ம என்ன பண்ணுறோம், திருப்பி பால் எடுத்து கொட்டுறோம். இப்போ புது பால் எடுத்து கொட்டும் போய் காய்ச்சும் போது என்ன ஆகும், அந்த பால் அந்த பழைய பாலுடைய அந்த அழுக்குனால என்ன பண்ணும், அந்த புது பால் கெட்டு போய்விடும். புரியுதுங்களா? இப்போது நல்ல பாலும் கெட்டு போய்விடும். அது மாதிரி தான் பண்பிலான் பெற்ற பெரு செல்வம், நல்ல குணம் இல்லாதவனுடைய செல்வத்தை பற்றி வள்ளுவர் சொல்கிறார். அந்த கெட்டுப்போன பாத்திரம் மாதிரி அவன் பால் மாதிரி அப்படின்னு சொல்கிறார். புரியுதா? நல்ல பண்பு இல்லாதவன் அடைந்த பெருஞ்செல்வம் பாத்திரம் கெட்டால் அதிலுள்ள நல்ல பால் கெட்டு போவது போலாம் என்ற கருத்தை வள்ளுவர் சொல்கிறார். புரியுதா? மீண்டும் ஒரு குறளுடன் சந்திப்போம். நன்றி.